நிஃப்டியோட இன்னையோட லெவல்ஸை குயிக்கா பார்த்துடலாம். நம்ம நேற்றுக்கு வீடியோல என்ன சொன்னோமோ அது ப்ராப்பரா இன்னைக்கு நேற்றுக்கு மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, நேற்றுக்கு என்ன சொன்னோம், ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் வீடியோட ஸ்கிரீன்ஷாட். 24,350 டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, 24,350 நேற்றையோட டார்கெட்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டா 24,350 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த 24,350 ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸா இப்போதைக்கு ஆக்ட் ஆகுது. பட் ஆனா கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 24,435 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 24,430 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், நிஃப்டி அடுத்த டார்கெட்டான 24,570 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு போறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இது வரைக்கும் 24,575 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு ரேஞ்சா இருக்கும். பாட்டம்ல சப்போர்ட்னு பார்த்தோம்னா இதுல இருந்து ஒரு என்ன சொல்றது சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த 24,350 ரேஞ்ச் வந்து இன்னைக்கு சப்போர்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இன்னையோட ட்ரேடிங் வந்து 24,365 அப்படிங்கிற ரேஞ்சும் இந்த ரேஞ்சுக்குள்ள அமையும். 24,350 இருந்து 570 இந்த ரேஞ்சுக்குள்ள அமையும். ஓகே, டைரக்ஷன் லைவ் மார்க்கெட்ல ப்ராப்பரான டைரக்ஷனுக்கு டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.